Hi friends, welcome to SALAI Easy Max. இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா UNIT-1 Algebra and Trigonometryல lecture 34ல summation of series அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த summation of series அப்படின்ற டாபிக்ல ஆல்ரெடி நம்ம பார்ட் 3 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்ட் 4ல நம்ம எந்த டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். உங்களோட சாலை ஈஸி மேக்ஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பை நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்புக்கான டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம கொடுத்துருப்போம். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா உங்களோட மொபைலில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சாலை ஈஸி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் நம்ம சாலை ஈஸி மேக்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் ஆயிடும். இப்போ இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ மொபைலில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறதுனால ஸோ உங்களோட மொபைலில் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே ஒரே இடத்துல நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மொபைல் ஆப்ல போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்கு நீங்க வந்து பிடிஎஃபாவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, ஸோ கேட் எக்ஸாம், ஸோ இது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற செட் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் புக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாம்பிள் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியலை நீங்கள் எதுவும் சாம்பிள் காப்பி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுல போயிட்டு ஃப்ரீ டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் அதுல பாத்துக்கலாம், டெஸ்ட் அனாலிசிஸ் பாத்துக்கலாம், ரிப்போர்ட் பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு டீடைல்டு சொல்யூஷன் என்னன்றதை பாத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதோட கரெக்ட் ஆன்சர் நீங்க எந்த கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்களோ அந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை பாத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மொபைல் ஆப்ல இது எல்லாமே ஒரே இதுல நம்ம கொண்டு வர போறதுனால நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நம்ம என்னென்னலாம் டீடைல்ஸ் அப்லோட் பண்ண போறோன்றதை அடுத்தடுத்து நம்ம வீடியோ கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுல போய் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்ன அப்டேட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. UNIT-1 Algebra and Trigonometry நம்ம 4 சாப்டரா நம்ம வந்து பிரிச்சிருப்போம். சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன், சாப்டர் 2 மேட்ரிசஸ், சாப்டர் 3 தியரி ஆஃப் நம்பர்ஸ், சாப்டர் 4 ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இந்த 4 சாப்டரா நம்ம வந்து பிரிச்சிருப்போம். நம்ம அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்து தான் நம்ம வீடியோ கிளாஸ் 1 by 1 நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுல இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லெக்சர் 33 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல லெக்சர் 34ல பார்ட் 4ல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக்கை பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம வந்து ஒரு 5 பார்ட்டா பிரிச்சிருப்போம் நம்ம. ஸோ பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம 1 by 1 நம்ம வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதுல இது வரைக்கும் நம்ம பார்ட் 3 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்ட் 4ல எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல நமக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப் டாபிக்ஸ். இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். அதுல இன்னைக்கு லாஸ்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து 1 by 1 நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதுல இது வரைக்கும் பார்ட் 1
பார்ட் 2 பார்ட் 3 இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். பார்ட் 1ல பைனாமியல் சீரிஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பார்ட் 2ல பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பார்ட் 3ல பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்ட் 4ல நம்ம எந்த டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே கவனிங்க. இப்போ இந்த எக்ஸ்பொனன்ஷியல் சீரிஸ் இப்போ இதுல நமக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா so the first one e power x ஓட ஃபார்முலா 1 plus x by 1 factorial x square by 2 factorial x cube by 3 factorial plus etc x power n by n factorial. இதே e power minus x இருந்துச்சுன்னா இங்க ஆல்டர்னேட் சைன்ல வரும் 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial plus etc minus 1 power n x power n by n factorial. இப்போ தேர்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அதாவது இ பவர் எக்ஸ்ன்றத 1ன்னு எடுத்துங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1ஐ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிருமா? ஆல்டர்னேட் சைன்ல உள்ள பிளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் எக்ஸ் கியூ பை 3 ஃபேக்டோரியல் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 plus 1 2ன்னு கிடைக்கும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ 2x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் கிடைக்குமா? ஸோ அப்போ 2 plus 2x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அடுத்து 2x பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரான்னு கிடைக்கும். இந்த 2வை காமன் எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 1 plus x square by 2 factorial x power 4 by 4 factorial plus etc கிடைக்கும். இதே மாதிரி இங்க நம்ம ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம். இதே மாதிரி ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணீங்கன்னா e பவர் x மைனஸ் e பவர் மைனஸ் x by 2 ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும்? x by 1 factorial plus x cube by 3 factorial x power 5 by 5 factorial plus etc கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இ பவர் அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் சீரிஸோட ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபார்முலா பார்க்குறோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ்ல எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஃபார்முலா கிடைக்கும்? இ பவர் 1 ஈக்குவல் டு 1 plus 1 by 1 ஃபேக்டோரியல் plus 1 by 2 ஃபேக்டோரியல் plus 1 by 3 ஃபேக்டோரியல் plus etc 1 by n ஃபேக்டோரியல். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணீங்கன்னா e power minus 1 equal to 1 minus 1 by 1 factorial plus 1 by 2 factorial minus 1 by 3 factorial etc minus 1 power n by n factorial அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதே இதில் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இதை ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துட்டு ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 1 by 2 factorial plus 1 by 4 factorial plus etc to infinitive. அதே இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா e power 1 minus e power minus 1 by 2 equal to 1 by 1 factorial plus 1 by 3 factorial plus 1 by 5 factorial plus etc to infinity கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே e power x ஓட ஃபார்முலா e power minus x ஓட ஃபார்முலா. ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் செப்பரேட் பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன ஃபார்முலா பார்க்குறோம்னா a power x equal to 1 plus x by 1 factorial log base e into a plus x square by 2 factorial log base e into a whole square equal to plus etc அப்படின்னு வரும். இப்போ இங்க a power x equal to என்னன்னு எழுதலாம்? e power log into a power x ன்னு எழுதலாம். இங்க aன்றது பாசிட்டிவ் நம்பர். ஸோ இதை ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம e power a power xன்றதுல இந்த x முன்னாடி வந்துருமா? அப்போ e power x into log base e into a அப்படின்னு எழுதலாம். இந்த எக்ஸ்பொனன்ஷியல் சீரிஸை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டான ரிசல்ட் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 plus 1 by 1 factorial plus 1 by 2 factorial plus 1 by 3 factorial etc to infinitive equal to நமக்கு என்னன்னு கிடைக்கும்? e அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் இந்த plus 1 equal to அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 1 by 1 factorial plus 1 by 2 factorial 1 by 3 factorial plus etc to infinity equal to e minus 1 வருமா? அகைன் இந்த 1 by 1 ஃபேக்டோரியலை திருப்பி ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ரிமைனிங் எது மட்டும் இருக்கும்? 1 by 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 1 by 3 ஃபேக்டோரியல் பிளஸ் 1 by 4 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு
e minus 1 again ஒரு minus 1 வருமா? அப்ப e minus என்னன்னு கிடைச்சிரும் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்ப திருப்பி இந்த 1 by 2 factorial equal to சைடு கொண்டு போனீங்கன்னா 1 by 3 factorial plus 1 by 4 factorial plus 1 by 5 factorial plus etc to infinitive. அப்ப ஏற்கனவே e minus 2 இருக்கா? இப்போ இந்த 1 by 2 factorial சைடு வந்துச்சுன்னா minus 1 by 2 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா e minus 5 by 2 கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நமக்கு எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு ப்ராப்ளம்ஸ் அதாவது 1ல இருந்து ஆரம்பிக்குதா, 1 by 1 factorial இருந்து ஆரம்பிக்குதா, 1 by 2 factorial இருந்து ஆரம்பிக்குதா, 1 by 3 factorial இருந்து ஆரம்பிக்குதான்றத பாருங்க. இந்த ரிசல்ட் எல்லாமே ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்லயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸை பொறுத்தளவுல ஃபார்முலா முக்கியம். இந்த மாதிரி ரிசல்ட் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ 1 அப்ளை பண்ணுங்க, எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணுங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஓகே கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க e பவர் b plus ax அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த e பவர் b plus ax ஈக்குவல் டு இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா e பவர் b இன்ட்டு e பவர் axன்னு எழுதலாம். அப்போ ஈக்குவல் டு e பவர் b இன்ட்டு e பவர் axக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1 plus ax by 1 factorial plus ax whole square by 2 factorial ax whole cube by 3 factorial plus etc. ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்? ax power n by n factorial. இப்போ இதில் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x பவர் n ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு e பவர் b இன்ட்டு x பவர் n ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க. ஸோ த லாஸ்டா x பவர் n ஓட கோஎஃபிஷியன்ட் a பவர் n பை n ஃபேக்டோரியலாம். அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? e பவர் b இன்ட்டு a பவர் n பை n ஃபேக்டோரியல் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் n இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் e பவர் b plus ax இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா e பவர் b இன்ட்டு a பவர் n பை n ஃபேக்டோரியல். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 1 by 2 ஃபேக்டோரியல் plus 1 by 4 ஃபேக்டோரியல் plus 1 by 6 ஃபேக்டோரியல் plus etc to infinitive divide by 1 by 1 ஃபேக்டோரியல் 1 by 3 ஃபேக்டோரியல் plus 1 by 5 ஃபேக்டோரியல் plus etc to infinitive. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ரிசல்ட் பார்த்துருப்போம். அதாவது 1 plus 1 by 1 ஃபேக்டோரியல் plus 1 by 2 ஃபேக்டோரியல் 1 by 3 ஃபேக்டோரியல் plus 1 by 4 ஃபேக்டோரியல் 1 by 5 ஃபேக்டோரியல் 1 by 6 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துருப்போம்? e அப்படின்னு பார்த்துருப்போமா? இப்போ இதில் நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்க. 1 by 2 ஃபேக்டோரியல் 1 by 4 ஃபேக்டோரியல் 1 by 6 factorial plus etc to infinity இருக்கு. அப்ப இதுல equal to இதுல 1 by 2 factorial 1 by 4 factorial etc to infinity-ன்றத நம்ம ஏற்கனவே நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம்? e power 1 plus e power minus 1 by 2 equal to 1 plus 1 by 2 factorial plus 1 by 4 factorial plus 1 by 6 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரான்னு பார்த்துருப்போமா? இப்போ நமக்கு இதில் எது மட்டும் இருக்குது? 1 by 2 ஃபேக்டோரியல் இருந்து நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இந்த பிளஸ் 1 இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நியூமரேட்டரில் e பவர் 1 பிளஸ் e பவர் மைனஸ் 1 by 2 இந்த பிளஸ் 1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1 அப்படின்னு வரும். டிவைட் பை அதே மாதிரி டினாமினேட்டர் பாருங்க 1 by 1 ஃபேக்டோரியல் 1 by 3 ஃபேக்டோரியல் 1 by 5 ஃபேக்டோரியல் இருக்கா? இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம்? e பவர் 1 minus e power minus 1 by 2 equal to 1 by 1 factorial 1 by 3 factorial 1 by 5 factorial plus etc to infinity பார்த்திருப்போம். அப்ப டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு 1 by 1 factorial இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப இதோட வேல்யூ என்னது? e power 1 minus e power minus 1 by 2 வரும். இப்ப இதை சிம்பிளை பண்ணுங்க. நியூமரேட்டர்ல e power 1 plus e power minus 1 minus 2 whole by 2 எடுத்துக்கலாமா? இன்ட்டு இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா 2 by e power 1 minus e power minus 1 வரும். இப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க.
இப்போ ரிமைனிங் எது மட்டும் இருக்கும் e பிளஸ் e பவர் மைனஸ் ஒன்னை 1/eன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் 2 டிவைட் பை இங்கே அதே மாதிரி e மைனஸ் e பவர் மைனஸ் ஒன்னுன்றத 1/eன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா e இன்ட்டு e என்னன்னு எடுத்துக்கலாம் e ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே e இன்ட்டு மைனஸ் 2ன்னு போட்டிங்கன்னா மைனஸ் 2e பிளஸ் 1 ஹோல் பை ன்னு எடுத்துக்கலாமா இன்ட்டு அதே மாதிரி இந்த டேர்மை எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும் e ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் பை ன்னு வரும். இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா e பை e ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த eக்கு e கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் எது மட்டும் இருக்கும் e ஸ்கொயர் மைனஸ் 2e பிளஸ் 1 இருக்கா. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா e மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் டிவைட் பை e ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம் e மைனஸ் 1 இன்ட்டு e பிளஸ் 1 எழுதலாமா. அப்போ இந்த e மைனஸ் 1க்கு இதுல ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு e மைனஸ் 1 பை e பிளஸ் 1 கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா e மைனஸ் 1 பை e பிளஸ் 1ன்றது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இப்போ தேர்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 பிளஸ் 1/2 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/4 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் 1/3 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/5 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் நம்ம e பவர் 1 பிளஸ் e பவர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் வந்துருமா மைனஸ் செகண்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் 1/1 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/3 ஃபேக்டோரியல் பிளஸ் 1/5 ஃபேக்டோரியல்னா e பவர் 1 மைனஸ் e பவர் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை சிம்பிளை பண்ணுங்க. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்ல இருக்குதா. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ இங்க ஏன்றது e பவர் 1 பிளஸ் e பவர் மைனஸ் 1/2 இது a, bன்றது e பவர் 1 மைனஸ் e பவர் மைனஸ் 1/2ன்றது b. இப்போ இங்க இதுல உள்ளதுல a பிளஸ் b அப்ப e பவர் 1 பிளஸ் e பவர் மைனஸ் 1 பிளஸ் e பவர் 1 மைனஸ் e பவர் மைனஸ் 1/2 இது a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்ப e பவர் 1 பிளஸ் e பவர் மைனஸ் 1 மைனஸ் e பவர் 1 பிளஸ் e பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் எது கேன்சல் ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே e பவர் 1 பிளஸ் e பவர் 1 அப்போ 2e பவர் 1 அதை 2eன்னு எடுத்துக்கலாம். இந்த e பவர் மைனஸ் 1 வந்து கேன்சல் ஆயிரும் டிவைட் பை 2ன்னு இருக்குமா. இப்போ இதே மாதிரி செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா e பவர் 1 e பவர் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 2e பவர் மைனஸ் 1/2ன்னு இருக்கும். இப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ e இன்ட்டு e பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு e பவர் 0 ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஸோ அப்போ அது தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பார்ட் 4ல எக்ஸ்பொனன்ஷியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து இந்த எக்ஸ்பொனன்ஷியல் சீரிஸ்ல என்னென்ன ஃபார்முலா கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி நமக்கு ப்ராப்ளம்ஸ் அதாவது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல பார்ட் 5ல நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா லாகரிதமிக் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம்.